அது விட்டேன் இது விட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்தவங்க பொருட்கள் மேல அவங்க இச்சை வைத்திருப்பார்கள். ஸ்தோத்திரம். உலக இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் பெருமை, ஜீவனத்தின் பெருமை, உலக இச்சை. பிசாசு பொருட்களை காட்டுகிறான். அமேசான்லனாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்லனாலும் சரி, உங்களுக்கு தேவையானதை தவிர ஒரு சொட்டு எக்ஸ்ட்ரா வாங்காதபடிக்கு தேவன் உங்கள் இருதயத்தை காப்பாற்றுவாராக. ஏன்? இந்த பொருளாசை உங்களை வெளிப்படையாய் ஒரு நாள் வெட்கப்படுத்தும். பொருளாசை தானே பாஸ்டர், அவனுக்கு இருக்கு இவனுக்கு இருக்கு, எனக்கு இருந்தா என்ன தப்பு? ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலை நேரத்தில் ஹல்லேலூயா, கிட்டத்தட்ட 30-40 வருடத்துக்கு முன்பாக பாஸ்டரையா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு ஸ்பூன் கூட உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு சின்ன ஸ்தோத்திரம் பொருள் கூட உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஆசைப்படக்கூடாது. பொருளாசை, அந்தரங்கத்தில் பொருளாசை வெளிப்படையான அவமானமாய் மாறிவிட்டது. வெளியரங்கமாகாத, ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறை பொருட்களும் இல்லை. ஆசை மனசுக்குள்ளதான். அங்க ஆசை, இங்க ஆசை, அது ஆசை, இது ஆசை. கணவன் இல்லாதவர்கள் கணவன் இருக்கணும்னு ஆசை, மனைவி இல்லாதவர்கள் மனைவி இருக்கணும்னு ஆசை, கார் இல்லாதவர்கள் கார் இருக்கணும்னு ஆசை, வீடு இல்லாதவர்கள் வீடு இருக்கணும்னு ஆசை. பொருளாசை அது மனசுல வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஆசைப்பட்டு எதுவும் வரக்கூடாது, தேவனால் வர வேண்டும். விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. எனக்கு ஆண்டவர் எல்லாம் நிறைவாய் தருவார் என்று விசுவாசிக்கணும். இது தருவார், அது தருவார், இப்படி தருவார், அப்படி தருவார். உன் இச்சையை வெளிப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.